குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 90% லெசன் சென்டென்சஸ் செக்ஷன் தான். வெரி இம்பார்ட்டன்ட் சென்டென்சஸ் அண்ட் கொஸ்டின்ஸு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு 4 நாள் தான் கொடுப்போம். ஏன்னா மொத்தமாக உங்களுக்கு 30, 40, 50 குட்டாக வச்சுருக்காங்க. நல்லாவே இருக்காது, நல்லா புரியாது. இது 4 நாள் கொடுத்தா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நல்லா படிக்கலாம், அந்த வேர்ட்ஸ்லாம் கற்றுக்கலாம். ரைட், பாருங்கள். திஸ் ஃப்ளோர் இஸ் வெரி ஆயிலி சொல்லணும். வெரி ஆயில்னு சொல்லணும். வெரி ஆயிலி அண்டு ஸ்லிப்பரி அட்ஜெக்டிவ் சொல்லணும். 2 அட்ஜெக்டிவ் தான். ஸோ இந்த தரை மிகவும் எண்ணெயாகவும் வழுக்குவதாகவும் இருக்கிறது. இப்படி காலை வச்சு வழுக்கிடும். அதான் லெட் த எக் பி பாயில்டு வெல். இந்த முட்டை நன்றாக கொதிக்கப்படட்டும். அதாவது கொதிக்கட்டும்னு அர்த்தம். ஐ வாஸ் அப்செட் என்ன? தலைகீழாக இருந்தேன். ஐ வாஸ் அப்செட் எஸ்டர்டே ஃபார் திஸ். நான் நேற்று இதற்காக தலைகீழாக இருந்தேன். அதாவது கவலை கொண்டிருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால ஏதோ ஒரு இது பெட்டர். ஸோ அடுத்தது பாருங்கள். மெண்டுனா சரி செய், அல்லது செட் ரைட், ரிப்பேர், போத் ஆர் சேம். ஓகே. ஸோ உன் சைக்கிளை இன்றே பழுதுபார். அது இன்றே தான் இட் செல்ஃபு. மெண்ட் யுவர் சைக்கிள் டுடே இட் செல்ஃப். இன்றைக்கே. டுடே இட் செல்ஃப், டுமாரோ இட் செல்ஃப், நாளைக்கே, நெக்ஸ்ட் மந்த் இட் செல்ஃப், அடுத்த மாதமே, அப்படிலாம் சொல்கிறது. அதனால் மெண்ட் யுவர் சைக்கிள் டுடே இட் செல்ஃப். உன் சைக்கிளை இன்றே பழுதுபார். அவ்வளோதான்ப்பா. இது முடிஞ்சுன்னா அடுத்த ஒரு இது பார்த்து நல்லா பார்ப்போம், நல்லா புரியும். ஓகே. ஸோ கிளாஸ் இஸ் ஓவர். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.